வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பெயர் freefincal.com. நேற்றுக்கு இங்கிலீஷ் வீடியோவில் ஒரு பாண்டு வந்து ஏன் தேவையில்லாமல் வாங்குறீங்க அப்படிங்கிற கேள்வியை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே வீடியோ இப்போ தமிழில் பண்ணலான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இப்போ போஸ்ட் பண்ண இங்கிலீஷ் வீடியோவில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ அப்டேட்டை பற்றி பேசியிருந்தேன். அதை பற்றி போய் பாருங்கள், பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த பாண்டு சமாச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் பார்க்குற இப்போ நியூ இன்வெஸ்டர்ஸ், யங் இன்வெஸ்டர்ஸ், அவங்க எல்லாருமே தப்பான கேள்வி கேட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அந்த ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டோடைய வெரி பேசிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் இது ஒரு பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது, இன்டர்மீடியேட் கான்செப்ட்ஸ் இருக்குது, அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் இருக்குது. இந்த அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், இன்டர்மீடியேட் கான்செப்ட்ஸ் தான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் குரூப், லெக்சர்ஸ் ஆன் கோல் பேஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் குரூப்பில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அந்த குரூப்பில் இப்போது ஒரு 1645 பேர்கிட்ட இருக்காங்க. இது வந்து இது வந்து ஃப்ரீ செமினார், பட் பேசிக்ஸை டிஸ்கஸ் பண்ணுற செமினார். அதாவது ஒரு ஒன்றுமே தெரியாத ஒருத்தருக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்கிற செமினார். ஸோ இந்த ஃபார்ம் வந்து நான் பின்ட் காமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேங்க. இதுக்கு நீங்கள் சைன் அப் பண்ணணுன்னா பண்ணுங்கள். ஸோ இது வந்து இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் நான் வந்து இமெயில் லிஸ்ட்டு வந்து சேம் தான், பட் நான் முதல்ல பண்ணது வந்து இங்கிலீஷ் செமினார் தான் பண்ணுவேன். ஸோ அதுவும் அந்த லிங்க்கும் உங்களுக்கு கிடைக்கும். பிறகு நான் தமிழில் பண்ணும்பொழுது அந்த லிங்க்கும் உங்களுக்கு அனுப்புகிறேன். அஃப்கோர்ஸ் தமிழ் பேசாதவங்களுக்கும் அந்த லிங்க் போகும், பட் அதெல்லாம் நம்ம ஒன்றும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க முடியாது. இதுக்கு ஒரு ஃபார்ம், அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு டைம் இல்லை. ஸோ இதுக்கு இந்த செமினார் உங்களுக்கு அட்டன் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த கூகுள் ஃபார்ம்ஸில் உங்கள் இமெயில் அட்ரஸை இன்சர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து ரீசெண்டாகவே அட்லீஸ்ட் இந்த வருஷத்தில் இந்த ஜனவரி பிப்ரவரியிலேருந்து அந்த டெட் ஃபண்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் மக்கள் வந்து இந்த கார்ப்பரேட் டெபாசிட்டில் போடுறேன், இந்த பாண்டு வாங்குகிறேன். RBI 7.75% பாண்ட் அப்போ இருந்தது, அதை நிறுத்திட்டு இப்போ ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டுன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அதை நான் வீடியோ போட்டிருந்தேன், தமிழ் வீடியோ. ஸோ அந்த பழைய பாண்ட் வாங்கினாங்க. அது அப்புறம் மந்த்லி இன்கம், அதில் வந்து அந்த அட்லீஸ்ட் அந்த RBI ஆப்ஷன்லையாவது குமுலேட்டிவ் ஆப்ஷன் இருந்தது, பட் ஆனால் அதை விற்க முடியாது. பட் இப்போ இந்த ஃப்ளோட்டிங் ரேட் பாண்டில் வந்து குமுலேட்டிவ் ஆப்ஷன் கிடையாது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு இன்கம் வரும். ஸோ இந்த பாண்டு வாங்குகிறேன், கில்ட் பாண்டு வாங்குகிறேன். அதாவது ஒரு பாண்டுங்கிறது வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்கம் கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இன்கம் கொடுப்பாங்க. FDங்கிறது வந்து குமுலேட்டிவ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 5 வருஷத்துக்கோ 7 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ 10 வருஷம் வரைக்கும் உங்களால் லாக்இன் பண்ண முடியும். அதாவது அந்த லாக்இன் பண்ண முடியுங்கிற பாருங்க, எதையோ யோசிச்சு சொல்கிறேன். 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு அந்த அமௌண்ட் க்ரோ ஆகும். பட் அந்த அமௌண்ட் வந்து லாக்டின். அதை நீங்கள் எடுக்கணும்னா ஒரு பெனால்ட்டி கட்டணும், ஏதோ 1% 1.5% ஏதோ பெனால்ட்டி கட்டணும். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே தான் இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பேசிக்ஸ். இந்த ஐடியா வந்ததே இதனால தான். அதாவது இப்போ வந்து எனக்கு வந்து பணம் வந்து அடுத்த 3 வருஷத்தில் தேவை, அடுத்த 5 வருஷத்தில் தேவைன்னா, சரி நான் ஒரு FD போடுறதுல ப்ராப்ளம் இல்லை, ஒரு RD போடுறதுல ப்ராப்ளம் இல்லை, எந்த விதமான உனக்கு இன்னும் பெரிய விஷயம் இல்லை. அது 3 வருஷத்தில் 5 வருஷத்தில் அந்த பணம் என்னை விட்டு போயிடும், அந்த செலவும் முடிஞ்சிடும், அது ஓவர். அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்க்க வேண்டியதான். வேறாஸ் இப்போ நான் 10 வருஷத்துக்கு ஒரு போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணோம், ஒரு கோலுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணோம், 15 வருஷம் 20 வருஷம்னா அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோவை மேனேஜ் பண்ணும்போது என்னால் எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து ஃப்ரீயாக விற்க முடியுதோ வாங்க முடியுதோ, அந்த ஸ்டாக்கில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டை விற்க முடியுதோ வாங்க முடியுதோ, அகெயின் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, அதே மாதிரி தான் நான் மியூச்சுவல் ஃபண்ட் சொன்னது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அதே மாதிரி தான் ஃபிக்ஸ்ட் இன்கம் டெட் காம்பனண்ட்டும் இருக்கணும். இப்போ ஈக்விட்டியும் லிக்விடாக இருக்கணும், டெட்டும் லிக்விடாக இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 30 to 50% ஆஃப் த டெட் காம்பனண்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்ததுன்னா, அதாவது நீங்கள் எப்போ வேணால் விற்கலாம் வாங்கலாங்கிற ஒரு ஃப்ரீடம் இருந்தால்தான் உங்களால் ரீபேலன்ஸ் பண்ண முடியும். அழகாக உங்களுக்கு வந்து ஈக்விட்டி இறங்கினா உங்களுக்கு அந்த டெட்டிலிருந்து எடுத்து போட முடியும். நீங்கள் ஈக்விட்டி ரொம்ப ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த ப்ராஃபிட்டை எடுத்து ஃபிக்ஸ்ட் இன்கமில் போட முடியும். பட் ஃபிக்ஸ்ட் இன்கம் லாக்கினோடு இருக்கக்கூடாது, லாக்கின் இருந்தால் அது திருப்பி எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பேசிக் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு
தேவையான உகந்த ப்ராடக்ட்ஸை மட்டுமே அட்லீஸ்ட் லாங் டேர்ம் கோல்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். சும்மா இந்த பாண்டு வாங்குறேன் 6 மாதத்துக்கு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் வரும், அதை நான் வேறு எங்கேயா இன்வெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி எல்லாம் இது வந்து எனக்கு வந்து பிரின்சிபல் தான் முக்கியம், கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் தான் முக்கியம். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் வந்து எப்போ முக்கியம்? பணம் வந்து 3 வருஷத்தில் வேணும், அடுத்த வருஷம் 1 வருஷத்தில் வேணும், 5 வருஷத்தில் வேணும். ஓகே, 5 வருஷம் வரைக்கும் கேபிட்டல் ப்ரொடெக்ஷனை பற்றி ஓகேன்னு சொல்லலாம். அது தாண்டினப்புறம் கொஞ்சமாவது கேபிட்டல் மார்க்கெட் ரிஸ்க் எடுத்தால் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிட்டர்ன்ஸ் வரும். இல்லைன்னா இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்ஃப்ளேஷன்ஸோட கம்மியாக தான் இருக்கும். இன்ஃப்ளேஷன் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷனோட உங்கள் ரிட்டர்ன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், எஸ்பெஷலி ஃபிக்ஸ்ட் இன்கமில். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இபிஎஃப் வந்து கம்ப்ளீட் லாக்இன், ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் காரணம் சொன்னால் தான் எடுக்க முடியும். என்பிஎஸ் கம்ப்ளீட் லாக்இன், ஏதாவது காரணம் சொன்னால் தான் எடுக்க முடியும். என்பிஎஸ் இபிஎஃபோட மோசம். அதனால தான் ரொம்ப பைசா விபிஎஃப்ல போடாதீங்கன்னு கூட நான் சொல்லுவேன். பிபிஎஃப்ல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அட்லீஸ்ட் 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களால் கொஞ்சமாவது பைசா எடுக்க முடியும். அதில் வந்து அந்த ஃபெசிலிட்டியாவது இருக்குது, அது கூட கிடையாது இபிஎஃப்ல. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு லாங் டேர்ம் திங்கிங்கோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சூஸ் பண்ணால் தான் உங்களால் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரிஸ்க்கை மேனேஜ் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பேசிக் செமினார் இன்ட்ரடியூஸ் பண்ணது. சரி, இப்போ இது என்ன ப்ராப்ளம்னா, எல்லாரும் வந்து சேஃப்டிங்கிற ஒரு தப்பான எண்ணத்தில் தப்பான ப்ராடக்ட் வாங்குறான். ஐ மீன் ஒரு ராங் கான்செப்ட். அது சேஃப்டிங்கிறது என்ன? சேஃப்டி பணம் சேஃபாகவே, பணம் வந்து 1 வருஷத்துக்கு சேஃபாக இருந்தால் சேஃபு, அதுக்கு 10 வருஷத்துக்கு சேஃபாக இருந்தால் அது லாஸ் தான். உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து உங்களோட ரிட்டர்ன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெண்டாவது, நிறைய பேர் அசெட் அலோகேஷனை பற்றி கவலைப்படுறதே இல்லை. இந்த பாண்டு வாங்குறவங்களாம் எல்லாருக்கும் ஈக்விட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் என்னோட வீடியோ இன்னைக்கு போர்ட்ஃபோலியோ அப்டேட் வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் இந்த 56% என்னோட ஈக்விட்டி அலோகேஷன் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு, 59% குழந்தையோட ஃபியூச்சருக்கு. இந்த அலோகேஷன் ஒர்த்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், எஸ்பெஷலி ரிட்டையர்மெண்ட். குழந்தையோட கோலாவது நான் வந்து ஆரம்பிக்கும் போதே கொஞ்சம் இந்த பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சு ஆரம்பித்தேன். அதனால் அது முதலேருந்தே அது 60% கிட்டேயே இருந்தது. அதனால தான் அதை ரீபேலன்ஸ் பண்ண முடிஞ்சது. அந்த ரீபேலன்ஸ் பண்ண முடிஞ்சதுனால தான் இப்போ வந்து என்னால் அந்த மார்க்கெட் கிராஷை ஹேண்டில் பண்ண முடிஞ்சது சேஃபாக. பட் ரிட்டையர்மெண்ட் வந்து என்பிஎஸ் பாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஏறிட்டே போகும் வருஷம். என்னால் ஈடுகட்டவே முடியாது. ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வந்து என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஈக்விட்டி அலோகேஷன் என்பிஎஸோட ஜாஸ்தி ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு முக்காவாசி இன்வெஸ்டர்ஸுக்கு ஈக்விட்டி அலோகேஷன் அவங்க அப்படி இப்படி ஸ்டாக்கு கீக்கெல்லாம் பேசுவாங்க, பட் ஆக்சுவல் ஈக்விட்டி அலோகேஷனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஈக்விட்டி அலோகேஷன், அந்த அசெட் அலோகேஷன் வந்து நமக்கு சரியான அசெட் அலோகேஷனா, இந்த கோலுக்கு சரியான அசெட் அலோகேஷனா, அட்லீஸ்ட் பிகினிங் அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த செமினார். இந்த மாதிரி தேவையான பாண்ட் ப்ராடக்ட்ஸையும், அதாவது லாக்கினோட தேவையில்லாமல் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வர பாண்ட் ப்ராடக்ட்ஸையும் வாங்கக்கூடாது. எப்படி வந்து கரெக்டான கேள்விகளை கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ், என்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த பதில் வந்துடும். நம்ம போய் இதில் போடலாமா அதில் போடலாமான்னு யாரும் தெரியாதவங்கள்ட்ட போய் ஃபோரமில் போலாம் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறத ஐடியாவில் தான் இந்த செமினார் பண்ணது. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் சைன் அப். நன்றி, வணக்கம்.